guys, welcome to the Powerhouse Gaming channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், புதுசாக வரக்கூடிய பண்டில்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க கைஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வரக்கூடிய புது ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பண்டில்ஸு, அப்புறம் எமோட்ஸு, அதுக்கப்புறம் பன்னி வாரியரோட ஈவெண்ட்டை பற்றியும் சில அப்டேட்ஸ் கிடச்சிருந்துங்க. அதையும் இப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வரக்கூடியது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கி போர்டுன்னு சொல்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டு தான். இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டை பற்றி. இதில் என்னென்னா, இந்த மாதிரி 3 டயராக கொண்டு நம்மளுக்கு வந்து பண்டில்ஸை விட்டுருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 டயர்லேருந்து ஏதாவது ஒரு பண்டில் 1-2 பண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 50 ஸ்பின், அதாவது இந்த மாதிரி 50 ஸ்பின்ஸ் கொடுத்து இந்த மாதிரி 1000 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப ஒரு 50 ஸ்பின் பண்ணிங்கன்னா அடுத்த ட்ரையர்ஸ் மாறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பண்டில்ஸ் மாறும். என்னென்ன பண்டில்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேல் பண்டில் ஒன்று வருது கைஸ். இந்த மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா மண்டை நல்லா இல்லைங்க கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷர்ட் பார்த்தீங்கன்னா, ஆனால் பண்டில் ஷர்ட் நல்லா இருக்குது, ஆனால் பேண்ட் அவ்வளோலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா கேர்ள் பண்டில் பார்த்தீங்கன்னா, கேர்ள் பண்டில் வந்து ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாஸ்க் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிச்சம் எதுவுமே சொல்கிற அளவுக்குலாம் நல்லா இல்லை கைஸ், ஆனால் பரவாயில்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைத்துக்கான ஸ்கின்னும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கைத்துக்கான ஸ்கின் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அப்படி கொடுத்து எஃபெக்ட் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட் ஒன்று வந்திருக்கு கைஸ். எமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கோ மாதிரி இருக்குது. டிஸ்கோ லைட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஃபேடட் பீட் ஈவெண்ட்டில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது கைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லக்கி போர்டு ஈவெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ், அதாவது ரிவார்ட்ஸுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷவுலி ஈவெண்ட் அப்டேட், அதாவது ஷவுலி ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து போன வீடியோலேயே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஒரு எமௌண்ட் இருக்குது தெரியுமா, அந்த சிரிக்கிற எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த எமௌண்ட் வந்து நமக்கு எப்படி விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபேடட் வீலில் தான் கண்டிப்பாகவே இந்த எமௌண்ட்டு வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எமௌண்ட்டை பார்த்திங்கன்னா வந்து வந்து சிரிப்பானல்லாம் அது எல்லாமே சவுண்டோடையே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னால் அந்த சவுண்டை மட்டும் ஆட் பண்ண முடியல. அதாவது சவுண்டோடு சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெல்ட்டால் அடிப்பான், அப்புறம் கன்னால் சுடுவான். இந்த மாதிரியான ஒரு மாசான ஒரு எமௌண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதனால் ஒரு கெத்தான எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த எவோவால்ட் ஈவெண்ட்டை பற்றியுமே நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவோவால்ட்டுக்கான பேனர் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த 4 கன்று தான் வந்துருக்குதுங்க கைஸ், பார்த்துக்கோங்க. ஸ்கேரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸமேட்டு, அதுக்கப்புறமா யூஎம்பியும், அதுக்கப்புறமா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கன்னும் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எவோவால்ட் ஈவெண்ட்டாகவே வரப்போகுது. இது வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். வர 2ஆம் தேதி எவோவால்ட் ஈவெண்ட் மாறும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு இந்த 4 கன்னுமே அப்டேட் பண்ணிடுவாங்க கைஸ். ஓகேவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த போட்டு எமௌண்ட் இருந்தது பார்த்திங்களா, அந்த போட் எமௌண்ட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம கேமுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் கைஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 2 எமௌண்ட்டுமே நம்மளுக்கு வந்து கேமில் கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இட்டாச்சி பண்டிலோட அனிமேஷன் வந்திருக்கும். அந்த அனிமேஷனை வச்சு அந்த இதில் வந்த ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த 2 எமௌண்ட்டுமே கொண்டு வருவாங்க அப்படின்றதையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி தான் இந்த 2 எமௌண்ட்டையுமே கொண்டு வருவாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2 வீக்ஸில் நம்ம கேமுக்குள்ளே வரலாம். அதாவது நெக்ஸ்ட்டு மந்த்து தான் கைஸ். இந்த நருடோ ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பன்னி பண்டிலோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நேற்றே ஒரு வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே தான் பண்டில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் தான் கைஸ். ஆனால் அதில் வந்து இந்த 4 பண்டில், அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ப்ளூ, ரெட்டு, எல்லோ, பர்பிள்னு 4 பண்டில் இருக்குல்ல, அதில் இருந்து ஆனால் ஏதாவது 2 பண்டில் தான் கைஸ் வரும். ஆனால் அது என்னன்னு இன்னுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியலை. அது வந்து நம்மளுக்கு பேனர் வந்தால் தான் தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா கேலக்ஸி பன்னி பண்டலும் அதுக்கப்புறமா பன்னி வாரியர் பண்டலுமே கன்ஃபார்மாக நம்ம கேமுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 4 பண்டிலில் தான் ஏதாவது ஒரு 2 பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கேமில் கொண்டு வருவாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.